பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இடைஞ்சலாக இருந்தாலும் இருக்கிற இடத்துக்கு ஏற்ப அவன் அதை மனசை மாற்றிக்கொண்டு சகித்து கொள்ளக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவில் நம்ம சொந்த நாட்டில் வாழும் பொழுது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை என்று சொன்னாலும் அதுக்காக வேண்டி போராட்டம் பண்ணுவோம், கோரிக்கையை வலியுறுத்தி பலவிதமான நடைமுறைகள், ஆர்ப்பாட்டம், பேரணி, மாநாடு இவைகளெல்லாம் நடத்தி நம்முடைய உரிமைகளை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இதே நாம் சவுதி அரேபியாவுக்கு சம்பாதிக்க போயிட்டோன்னு வைங்க, அங்கே போய் இதை விட அதிகமான கொடுமை நமக்கு வந்தால் கூட வாயை திறக்க மாட்டோம். இங்கே இருக்கும் பொழுது எப்படி செய்கிறோம்? ஒரு சின்ன ஒரு நாளைக்கு தண்ணி வரலன்னா கூட நமக்கு போராட்டம் பண்ணுகிறோம், கரண்ட் வரலன்னா போராட்டம் பண்ணுகிறோம், விலைவாசி ஏறி போச்சுன்னு சொன்னால் அதை விமர்சிக்கிறோம், கூட்டம் கூட்டுகிறோம், பலவிதமான எதிர்ப்புகளை, அதிருப்தியை தெரிவிக்கிறோம். ஏன்? அதை தெரிவிக்கிறதுக்கு இந்த நாட்டில் உங்களுக்கு உரிமை இருக்குது, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணுறதுனால உங்களை அடக்கவோ ஒடுக்கவோ செய்ய மாட்டாங்க, சொல்லப்போனால் அந்த காரியத்தை நிறைவேற்றுவாங்க என்கிற மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கிற காரணத்தினால் நம்ம மனசு என்ன செய்யுது? அதுக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கிறது. அதே மனசு தான் அங்கே போய் 10 பேர் கூட முடியாது. சவுதியில் போய் ஒரு 10 பேர் கூட முடியுமா? சவுதியிலையோ வேறு அரபு நாடுகளிலே நடக்கிற அனாச்சாரத்தை எல்லாம் நாங்கள் எதிர்க்க போகிறோம்னு பேரணி பண்ண முடியுமா? சம்பள உயர்வுக்கு கொடி பிடிக்க முடியுமா? யூனியன் அமைக்க முடியுமா? ஒன்றுமே முடியாது. அப்போ நம்ம அதுக்காக வேண்டி யாராவது மன உளைச்சலாகி இன்னும் 2ஆம் தரமாக நடத்துகிறானே, உரிமை இல்லாமல் நடத்துகிறானே அப்படின்னு குழம்பி போய் பைத்தியம் பிடிச்சி நம்ம அலைஞ்சோமா? அதே மாதிரி ஜாலியாக சம்பாதிக்கிறான், பணத்தை அனுப்புகிறான், வீட்டில் உட்காந்து 4 நண்பர்களோடு சேர்ந்துட்டு என்ன செய்கிறான்? அதே மாதிரி தான் மனுஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதை அவனை பாதிக்கலை. ஆனால் நிறைய உண்மையில் இங்கே இருக்கிறத ஒப்பிட்டு பார்த்தால் பாதிப்பு தான். ஆனால் மனசு அதுக்கு தகுந்தவாறு நம்ம எங்கே வாழ்கிறோமோ அதை கணித்து அதுக்கு ஏற்றவாறு நம்ம மனசை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் குழப்பம் வர மாட்டேங்குது. புரியுது உங்களுக்கு? இதே விஷயந்தான் இதே நாட்டில் இருக்கும் பொழுது நடக்கிற கொடுமைகளை தட்டி கேட்குறோம். இதே மனுஷன் வேறு நாட்டுக்கு போகும் பொழுது அந்த நாட்டினுடைய விஷயம் வேறு, அப்படி நடக்கிறோம். சாதாரண மக்கள்கிட்ட நடக்கிற மாதிரி பேசி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு அதிகாரிகளுக்கு முன்னாடி போனால் பேசுவோமா? இங்கேயே பேச மாட்டோம். அங்கே ஏதாவது செஞ்சால் இழுத்து சாத்தி போடுவாங்க, பொய் வழக்கு போட்டுருவாங்க, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் வெளியே வர முடியாது, ஒரு 25 நாள் 30 நாள் உள்ளே இருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு பவர் உள்ள ஒருத்தனுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது இப்படி தான் நடக்கணும்னு நம்ம நடக்கிறோம். இப்படி நடக்கிற காரணத்தினால நமக்கு இது என்னைக்காவது மனக்குழப்பத்தை ஏற்படுத்துனுச்சா? இது மாதிரி ஒவ்வொருவரும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, உள்ளது உள்ளபடி விளங்குறதுன்னு சொன்ன ஒரு மருத்துவம் அதான் இது. இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க, இந்த உலகத்தில் வாழும்போது உள்ளது உள்ளபடி இதை விளங்குறீல்ல. எந்த ஒரு வீட்டில் ஒரு தாய் வீட்டில் ஒரு பொம்பளை இருக்கிறா, அப்போ எப்படி நடக்குவா? புருஷன் வீட்டுக்கு போனால் எப்படி நடக்குவா? அப்படி மாற்றிக்கிறான். புருஷன் வீட்டுக்கு போனோன்னு இங்கே இருக்கும்போது என்ன செய்கிறது? இங்கே தூங்குறது, இஷ்டத்துக்கு பண்ணுறது, டிவி பார்க்குறது எல்லாமே செய்வாங்க. இன்னொரு வீட்டுக்கு போனோன்னு என்ன ஆயிடுறேன்? உடனே நம்ம மனசு என்ன செய்யுது? கரெக்ட் ஆகுது. அல்ல அப்படி தான் நம்ம படைச்சிருக்கிறோம். இடத்த நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத அப்படி அனலைஸ் பண்ணி மனசு தன்னால் கரெக்ட் பண்ணி நம்மளை சரியாக்கிறது. இங்கே அந்த விளையாட்டு நடக்காது, இங்கே டிவி படி ரிமோட்டை கையில் வச்சுட்டு இருக்க முடியாது, நினச்ச நேரத்துக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 15, 16, 18 வயசு பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தவுடனே அப்படி பெரிய பெரிய மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லி கொடுத்தும் வராத ஒரு பாடம் இயற்கையாக வந்துடுது பாருங்களேன். இயற்கையாக வந்து என்ன செய்கிறாங்க? அதுக்கு தகுந்த மாதிரி மாமியாமா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, வெளிப்படையாக உள்ளுக்குள்ளே வெறுப்பு இருந்தால் கூட அதை நடிச்சுக்கிட்டு அது மாதிரியா இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை சமாளிக்கிறாங்களா இல்லையா? அப்போ எல்லாருமே அப்படி தான் செய்கிறோம். வீட்டுக்குள்ளே சேட்டை பண்ணக்கூடிய ஒரு பையன் காலேஜில் பள்ளிக்கூடத்தில் போய் பண்ணுறானா? வீட்டுக்குள்ளே சேட்டை பண்ணுறான், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் கேட்காட்டி நம்மளை என்ன பண்ணுவாங்க? பாசம் வச்சுருக்கிறாங்கல்ல, கொண்டு விட வருவாங்களா, வீட்டு விட்டு வெளியேற்றிட போகிறாங்களா, சோறு விட மாட்டான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரிகிறதுனால தாய் தந்தையை எதிர்த்துடுறான். வாத்தியார் எதிர்ப்பானா? அம்மா வந்து நம்மளை சும்மா சொல்லுவாங்களே தவிர நம்மளை வெட்டி குதற மாட்டாங்க, வெளியேற்ற மாட்டாங்க. அவர் என்ன செய்வார்? சீட்டை கழிச்சு போடான்றார். அப்போ இடத்த எப்படி நம்ம நல்லா படைச்சிருக்கான விளக்குதான். நம்மளை எதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறோமோ அதில் மனக்குழப்பம் வருவது இல்லை. கரெக்டாக புரியாமல் இருக்கிறதுனால தான் குழப்பங்கள்லாம் வருகிறது. அதைத்தான் நேற்று சொன்னோம். நீங்கள் வாழுகிற இந்த உலகம் வந்து
இதில் இந்த சின்ன சின்ன அதிகாரம்லாம் இருக்குன்னு விளங்கியிருக்கிறீங்கல்ல, இதையெல்லாம் மீறி ஒரு பெரிய அதிகாரம் இருக்குன்னு விளங்கணுமா இல்லையா? முதலமைச்சரை விளங்குறீங்க, பிரதமரை விளங்குறீங்க, மாவட்ட கலெக்டரை விளங்குறீங்க, எஸ்பியை விளங்குறீங்க, தாசில்தாரை விளங்குறீங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவரை வழங்கி வச்சிருக்கிறீங்க, குடும்ப தலைவரை வழங்கி வச்சிருக்கிறீங்க. நமக்கு மேலே இவங்களுக்கெல்லாம் ஒரு பவர் அதிகாரம் இருக்குது என்றெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறீங்க. இந்த அவ்வளோ பேரையும் சேர்த்து மேய்க்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய உத்தரவுப்படி தான் எல்லாம் நடக்கிறது. அவன் என்ன வேணாலும் செஞ்சிருவான், அவனுக்கு எதுக்கவே இயலாது, கேள்வி கேட்க இயலாது. அந்த மாதிரி ஒருத்தன் நமக்கு ஒன்றை செய்தானையானால் அதை நம்ம எப்படி ஏற்று நிற்க இயலும்? அதை ஏற்றுக்கொள்ள படைச்சவனுடைய வேலை. நம்ம என்ன நமக்கும் அல்லாவுக்கு என்ன ரைட் இருக்குது? நம்ம நல்லா நம்ம பெத்தானா? தாய் தந்தையிட்ட கேட்குற மாதிரி உரிமையை கேட்குறதுக்கு அவன்கிட்ட போய் இதை கேட்க முடியுமா? அல்லது நாம் உருவாவதற்கு நம்ம பயங்கரமான முயற்சிகள்லாம் பண்ணி நம்மளாக உருவாகி கொண்டோமா? மாதிரி நம்மளை அவன் படைத்திருக்கிறான். அவனுக்கு சொந்தமான ஒரு மெட்டீரியல் நம்மெல்லாம், அவனுக்கு சொந்தமான ஒரு பொருள். அந்த மாதிரியான ஒருவனுடைய ஆளுகையின் கீழே தான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பு வறுமை அவன் தர்றது தான். நமக்கு வரக்கூடிய நோய் அதுவாக வந்ததில்லை, அவன் கொடுத்தது தான். நமக்கு வரக்கூடிய இழப்பு அதுவும் அவன் கொடுத்தது தான். அப்போ நமக்கு என்னென்ன வருகிறதோ அது எல்லாமே அவன்தான் கொடுக்குறான்னு சொல்லும் பொழுது, அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து இது வருகிறது என்று நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஆகா, ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், ஒரு அதிகாரி கட்டுப்பட்டு நடக்கிறோம், ஏற்று பேச மாட்டேங்கிறோம், அதை சகித்து கொள்ளுகிறோம். கஷ்டமாக இருந்தாலும் என்ன செய்கிறோம்? அதை சகித்து கொள்ளுகிறோம். அப்போ நம்ம ஏன் இதை ஏற்று நிற்கணும் என்கிற ஒரு அளவுக்கு மனசை நம்ம பக்குவப்படுத்தி கொண்டால் இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். நோய் வந்துருச்சு, சரி என்ன செய்ய போறியப்ப? நோய் வந்துருச்சு, தீராத நோய் வந்துருச்சு, என்ன செய்ய போறியாங்கிறேன்? ஒன்றும் செய்யலை. வழங்குதா? வறுமையுடைய உழல்றீங்க, என்ன பண்ணிட போறீங்க? ஒன்றுமே பண்ண இயலாது. ஒரு ஆள் செத்து போயிட்டாரு, என்ன பண்ணி உசுரை எழுப்பி உட்கார வச்சிருவீங்களா? என்ன பண்ண முடியுங்கிறேன்? ஒன்றும் முடியாது. அப்போ அவன் ஒன்றை தீர்மானிக்கிறான் என்று சொன்னால், அந்த தீர்மானத்தின்படி தான் இது நடக்கிறது என்று சொன்னால், இது பெரிய இடத்து விஷயம். பெரிய இடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்குது. அது தப்பான ஆர்டர் கிடையாதானா? அல்லாஹ்வுடைய எந்த ஒரு ஆர்டரும் தவறானது கிடையாது. ஆனால் நீ என்ன வழங்கின? தவறாக இருந்தால் கூட என்ன செய்ய முடியும்? அநியாயமாகவே உங்களுக்கு எல்லாம் நோயை தந்துட்டான், என்ன பண்ணுவீங்க? அநியாயமாகவே உங்களை கொடுமைப்படுத்துகிறான், என்ன பண்ண முடியும் நமக்கு? ஆனால் அநியாயம் பண்ண மாட்டான். ரெண்டாவது நம்ம சொல்லுவோம், அவன் செய்கிற எல்லாமே வறுமை நோய் எல்லாமே நல்லதுக்கு தான். அவன் ஒரு காலத்தில் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அது பின்னாடி வச்சுக்கிடுவோம். ஒரு பேச்சுக்கு அவன் செய்கிறது நியாயமற்ற ஒன்றாகவே இருந்தால் கூட அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுக்கு மேலே யார்கிட்ட போய் முறையிட முடியும்? அல்லாவே நீ செய்கிற சரியில்லை, நான் அங்கே போய் சொல்லிடுவேன் அப்படி சொல்ல முடியுமா? வேற எல்லாட்ட போயிடுவேன்னு சொல்ல முடியுமா? இந்த பூமியை விட்டு இந்த பிரபஞ்ச யூனிவர்சலை தாண்டி நான் வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு வேற ஏதாவது இருக்குதா? வேற ஒன்று இருந்தால் அது அவனுடையதாக தானே இருக்கும். அப்போ இப்படி நம்ம விளங்கி கொண்டோம் ஐயானால் இது இப்போ அலட்டிக்கிறதுலையோ இப்படி நினச்சி பார்க்கணும். என்ன ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறோம், நாட்டில் போய் இந்த மாதிரி அடிமை வேலை பார்க்குறோம், ஒரு அரபிட்ட போய் வேலைக்கு சேர்ந்ததுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? ஒட்டா மேய்க்க சொன்னாலும் மேய்க்க ரெடியாக இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி சின்ன ஒரு வேலையை கூட நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல இருக்கிறது, நம்ம பயன்படுத்துறது இல்லை. இருக்க போய் தான் கரெக்டாக நடக்குது. இருக்க போய் தானே இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த தன்மையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுவாகவே மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தன்மையை தந்திருக்கிறான். எல்லாத்துலேயும் கரெக்டாக அதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் இறைவனுடைய செட்டப்புகள் விஷயம் வரும்போது மாத்திரம் அதை நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. இதுதான் அடிப்படையான விஷயம். அதுக்கு தான் நம்ம சொன்னோம், இந்த செயல்கள் எல்லாம் ஒரு சூப்பர் பவர், அனைத்து சக்திகளும் படைத்த, நினைச்ச எதை வேண்டாலும் செய்து முடிக்கிற ஆற்றல் படைத்த ஒருவனிடமிருந்து இது ஏற்படுகிறது. உங்களுக்கு வந்த நோய் அங்கேருந்து வந்தது, அவனுடைய ஆர்டர் படி வந்தது. உங்களுக்கு வந்த வறுமை அவனுடைய உத்தரவு பிரகாரம் வந்தது என்று நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ப வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டால், அவன் செய்வதை அவன் நினைச்சதை தான் செய்வான். அவனுக்கு எதிர்த்து யாரும் என்ன செய்ய முடியாது, கேள்விலாம் கேட்க இயலாது. அப்போ எதுக்கு எடுத்தாலும் அல்லாவுடைய ஸ்டைலை என்னன்னு கேட்டால், நீ என்னடா என்கிட்ட கேள்வி கேட்குற? இப்படி தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த குரானில் என்ன இருக்கு, அவனுடைய ஸ்டைல், அல்லாவுடைய சுண்ணத்தும்பாங்கல்ல, சுண்ணத்துள்ளாவே என்னன்னு கேட்டால், ஏதாவது கேள்வி கேட்டால் அப்படி தான் செய்வேன், அப்படி தான் நேர நரகத்தில் போட்டு அப்படி தான் செய்வேன்பாம்மா, கதாலிக்கு அப்படி தான் செய்வேன், நீ என்ன கேட்குறேம்மா. அப்போ அல்லாஹுடைய தன்மை என்னவா இருக்கு? அனைத்தும் செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். அவனை எதிர்த்துலாம் ஒன்றும் கேட்க இயலாது.
ஏன் செஞ்சேன்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் என்ன? அப்படி தான் செய்வேன். என்ன செய்ய போகிற? இப்போ வேறு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? சுப்ரீம் கோர்ட் போறியா? எங்கே போய் நீ புகார் பண்ண போகிற? இதான் அல்லாஹ்வுடைய பதில். இதான் உண்மையாக தான், உண்மை அதுதான். வேறு எங்கே போகிறது நம்ம? அதுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணாங்கிற ஒரு செய்தியெல்லாம் நேற்று சொன்னோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உகது போரில் படுகாயம் அடைந்து வெட்டப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி அவங்க மௌத்தாகி விட்டார்களோ என்று போர்க்களத்தில் வதந்தியெல்லாம் பரவி அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வேதனை தாங்காமல் என்ன செஞ்சாங்க? ஒரு நபியுடைய முகத்தில் இரத்த சாயத்தை பூசிட்டாங்களே, இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. உடனே என்ன பண்ணிட்டான்ல, அது சொன்ன யாரு? அது நானில் சொல்லணும். அல்ல என்ன செய்யறான்? லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. நீங்கள் எல்லாரும் நபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறதன் கீழே போய் கொண்டிருக்கணுமே தவிர நீங்கள் ஏதோ உங்களை அடித்தவனை எப்படி செய்ய பார்த்துருவேன் அப்படின்னு சவால் விட்டால் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மாதிரியான அதிகாரம் இல்லைங்கிறான். அதே மாதிரி அவங்க பெரிய தகப்பனார் விஷயத்தை சொன்னோம். அவங்க பெரிய தகப்பனார் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியவர், இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பாடுபட்டார், சின்ன பிள்ளைகள் எடுத்து வளர்த்தார் அபூ தாலிபு. அந்த மாதிரியான இஸ்லாத்துக்கு எதிரிகள் அவங்களை கை வைக்காமல் இருந்ததுக்கு அவர் ஒரு காரணம். அவருடைய அந்த செல்வாக்கின் காரணத்தினால தான் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாருமே என்ன செய்யலை, கை வைக்கவோ கொல்லவோ நாடு கடத்தவோ அது மாதிரியான திட்டங்கள்லாம் போடலை. அப்படி பக்கபலமாக இருந்தார். கடைசியில் இஸ்லாத்துக்கு வரல. சக்ராத்து ஹாலில் இருக்கும் பொழுது கூட போய் ரசூல்லா சொல்லி பார்க்குறாங்க, வரல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, கவலைப்படுறாங்க, பெரியா போரலேன்னு. அது பிடிக்கல அல்லாவுக்கு. அது என்ன நீ யார் கவலைப்படுறதுக்கு? நானும் நேர்வழி கொடுப்பேன், நினச்சா அவர் கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன், நீ யாருப்பா அது சொல்கிறதுங்கிறான். நல்லா செய்கிறான். இது கவலைப்பட்ட உடனே அதுக்கு ஒரு வசனத்தை இறக்குறான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நினச்ச ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, உங்களுக்கு அந்த ரைட்டு கிடையாது. நான் நினச்ச ஆளுக்கு நேர்வழி காட்டலாம். உங்கள் பெரியாப்பாக்கு நான் நினைக்கல, அவ்வளோதான். உங்கள் பெரியாப்பா இருக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், நான் நினைக்கல. இல்லை, நான் நினச்ச ஆளுக்கு தான் நேர்வழி காட்டுவேன். இதுக்கு போய் நீங்கள் என்னமோ எங்கள் பெரியாப்பா வரல என்ன உங்கள் கையில் அந்த அதிகாரம் இருக்குதா என்ற வசனம் 28வது சூறாவில் 56வது வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு எதை வேண்டாலும் செய்யக்கூடியவனாக ஒருவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் கையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவன் நினச்சதை தான் செய்வேங்கிறத சில உதாரணத்துக்காக சில வசனங்களை சொல்கிறோம் பாருங்கள். அல்லாண்டா யாருன்னு உங்களுக்கு விளைவிக்கிறோம். நம்ம ஏற்றுனுக்கு ஏழுமா, அதை உபே பண்ணி தான் போகணும். என்ன வருதோ அதை ஏற்றுக்கிற வேண்டியது அவர் வழி இல்லை. ஏற்றுக்கிறாமல் இருந்தோம்னா நம்ம தேவையற்ற நடக்காத ஒன்றை நம்ம என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம். அவனை ஏற்று நிற்கிறோம், நம்மளை ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்தில் போய் களம் இறங்குறோம் என்பதாக ஆகிவிடும். அப்போ உதாரணமாக சில பேர் எல்லாம் என்ன செய்கிறான்னா, நரகத்தில் நிரந்தரமானவர்கள்னு போடுறோம். இன்னென்ன தப்பு செஞ்சவங்கலாம் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள்னு போட்டுவிட்டான். இப்போ நிரந்தரமாக இருப்பார்கள்னு உடனே அது ஒரு விதியாக போயிடுதில்ல. இப்போ நிரந்தரமாக இருப்பார்கள்னா நிரந்தரம் தானே, அது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். நிரந்தரமாக இருப்பாங்க, அதையும் நினச்சா மாற்றுவாங்கிறாங்களா? நல்லா எப்படி சொல்கிறான்னு கேட்டால், நினச்சா மாற்றுவேங்கிறத கரெக்டாக இருப்பான். ஹாலிதீன பிஹா மாதாமத்தி சமாவாத்து உள்ளல், வானம் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இல்லா மாஷா ரப்புக்க, நான் நினச்சே தவிர. நிரந்தர நரகம் அள்ளி போட்டுவிட்டு அவன் என்ன செய்வான், நீ பார்த்துட்டு போங்கடான்வான். நீ தான் நிரந்தர நரகம்னு சொன்னேன். அதுதான் நான் தானே சொன்னேன், நான் தானே இதே தான் சொல்கிறேன், நான் தான் அதையும் சொன்னேன், இதையும் நான் தான் சொல்கிறேன். என்னை கேட்க நீ யார்? அதான் உண்மையில் நம்ம யாருங்கிறான். அவனை கேட்க யார்? ஒன்றும் இல்லாமல் இருந்து நம்மளை படைச்சிருக்கிறான். இந்த அண்ட சராசரம் அவங்க கையில் தான் இருக்குது. ஆகுண்டா ஆகிறேன், அழிஞ்சு போயிடுறேன். அப்போ செத்து போனாலும் கூட உசுராக்குவான், உயிரால் கூட சாவடிப்பான். அவனை கேட்க நம்ம யார்? அப்படி நினைத்து பார்த்தோமே. ஆனால் அதை சொல்லிட்டால சார், இல்லா மாஷா ரப்புக்கன்னு சொல்லிவிட்டு இன்ன ரப்பக்க ஃபஆலுன் லிமா யுரீத், உன்னுடைய இறைவன் நினைச்சது செய்கிறான். கேள்விலாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு நல்லது மாதிரி தெரியும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு கெட்டது மாதிரி தெரியும் அதை செய்வேன், நான் போடுறதான் உத்தரவு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், நிரந்தரமானவர்கள்ட்ட அவனே ஒரு விதியை வகுத்து கொண்டு விதிக்கு நான் வர மாட்டேங்கிறான்ல, அவன் தான் அந்த விதியை உண்டாக்குறான். அந்த விதி என்னை கட்டுப்படுத்தாது, நிரந்தர நரகம் தான். அதுலேயும் நான் என்ன செய்வேன், நாடனை தூக்கி போடுவான். இவன் நிரந்தர நரகம் இல்லை போ என்று நான் யாருக்காவது வெளியேற்றினால் யாரும் கேட்க முடியாது என்னைய அப்படிங்கிறத 11வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் சொல்கிறான். நினச்சது செய்வேன், நீ யாரும் கேட்க, அவனுக்கு ஏன் கொடுத்தேன் எனக்கு ஏன் கொடுக்கல, அதுக்கு தான் பதில். அவனுக்கு ஏன் கொடுத்தேன் எனக்கு ஏன் கொடுக்கலன்னா, நான் நினச்சது செய்கிற இறைவன், நீ என்னையே கேள்வி கேட்பியா? நம்ம இந்த உலகத்தில் என்ன பார்க்குறோம்,
ஒரு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா ஒரு மந்திரிங்கிறாரு, அடுத்த வாரம் பார்த்தா குப்பையில் இப்படி இவன் மந்திரிங்கிறாரு, பேசாமல் இருக்கிறாங்க. ஒரு நம்ம நாட்டில் பார்க்குறேன்னு செய்யறது, போன வாரம் இவனை மந்திரிங்கிறாங்க, சரிங்கிறான், அடுத்த வாரம் தெருவு போட குப்பைக்கு போடாங்கிறாங்க, சரிங்க நீ தான் மந்திரி, சரிங்க. அப்போ இதுல எல்லாம் நினச்சதை செய்கிறது ஒரு வலிமை இல்லாதவங்க, நீ தேர்ந்தெடுத்தாலும் நீ நினச்சா அவங்கள மாற்றி போடலாம், வேற கொண்டு வச்சு போடலாம். அப்படி இருந்தும் அவங்க நினச்சதை செஞ்சால் மட்டும் தலையத்திலே ஆட்டிக்கிட்டு போகிறீங்க, கட்டுப்பட்டு போகிறீங்க. அப்போ அல்லாஹ் நினச்சதை செஞ்சால் மட்டும் உங்களுக்கு உறுத்துதா? அப்போ அல்லாஹ் பற்றி உங்களுடைய எண்ணம் தான் என்ன? உங்களுடைய மரியாதை தான் என்ன? அவனுக்கு கொடுக்கக்கூடிய வெயிட்டு தான் என்ன? அல்லாஹ்னா ஒரு வெயிட்டற்ற ரொம்ப நம்மளை விட கீழே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளோட மட்டமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முதலமைச்சரை விட, ஒரு பிரதமரை விட, ஒரு கலெக்டரை விட, ஒரு போலீஸை விட அல்ல மட்டமா? அவங்க என்ன நினச்சதை செய்கிறாங்க? ஏன்டா அப்படி தானே செய்வேங்கிறான். போலீஸில் பிடிச்சிட்டு போய் ஏன்டா போய் கேஸ் போட்ட, அப்படி தான் போடுவேன், என்ன செய்வாங்கிறான். போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிடுவான், பொய் கேஸு போடுவான், வாயை திறந்து ஏன் பொய் கேஸு போட்டீங்க, அப்படி தான் போடுவேன் அப்படிங்கிறான். என்ன செய்றீங்க? சரிங்க போட்டுக்கிறோங்க, இல்லை சின்னதாக போடுங்க. இதுதான் உங்களுக்கு சொல்ல முடியாது தவிர இதான. அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், பெரிய இடம் பெருசு, அதை ஏற்று நிற்க நமக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அப்போ முதலமைச்சர் பிரதமரை ஏற்று நிற்க முடியாத இடத்துல இந்த ஆர்டர் வருது. எந்த முதலமைச்சர் உங்களுக்கு உத்தரவு போடுறாரோ, எந்த பிரதமர் உத்தரவு போடுறாரோ, அவரும் ஏற்று நிற்க முடியாத ஒரு இடத்திலிருந்து ஒரு முடிவு, உத்தரவு, கட்டளை, நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அதை ஏன் நம்ம உள்ளபடி புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? அது என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு? இதுதான் அவன் செய்கிறான், அவன் செய்கிறது என்ன செய்ய முடியும்? அதான் அவனுடைய முடிவு என்றால் ஏற்றுக்கிற வேண்டியதுதான். அவன் முடிவு என்னை வறுமையில் வைப்பது அவனுடைய முடிவு என்று சொன்னால் சரி, அவனுடைய என்னை கோடீஸ்வரன் ஆக்குறது அவனுடைய முடிவுன்னா ஓகே, சரி, நினச்சதும் செய்வேன். விவரத்தில் நான் கூடு நாள் விளைக்கிறேங்கிறனால நான் விவரமான நினச்சே செய்வேங்கிறக்காண்டி அது எதுவும் எதை நினைக்கிறேன்னு கரெக்டான தான் இருக்காது. எதை நினச்சதை செய்வேன்னா இந்த கிறுக்கிங்க நினைக்கிற மாதிரி அப்படி செஞ்சு நினச்சிடாதீங்க, ஒன்றோட ஒன்று செய்வேன்னு நினச்சிடாதீங்க. எல்லாம் ஒரு கணக்கு போட்டு இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்குவேன், அதான் கரெக்டாக இருக்கும். இவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்குவேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். இவனுக்கு பதவியை கொடுக்கணும்னு நினைப்பேன், அது கரெக்டாக இருக்கும். இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், அதான் கரெக்டாக இருக்கும். நான் நினச்சதை செய்வேன், நினச்சதை செஞ்சாலும் எல்லாமே விவரத்தோடு இருக்கும். எனக்கு நிகரான ஒரு அறிவாளி யாரும் கிடையாது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்போ நீங்கள் ஒருத்தர் அறிவாளின்னு நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு நீங்கள் வெளியே நின்று பார்த்து வித்தியாசமாக இருந்தாலும் அவர் விவரமான ஆள் தானே, கரெக்டாக செய்வார்னு சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாப்பாவுக்கு வைத்த வலின்னு கொண்டு போட்டுறீங்க, அறுக்கிறார் வைத்த டாக்டர், என்ன செய்றீங்க? பேசாமல் இருக்கிறீங்க. வைத்த இருக்காது எவனா சொல்லியிருக்கிறோமா? முன்னொருத்தன் வைத்தறுத்த விடுவீங்களா? விட மாட்டீங்க. விவரம் உள்ளமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு டைப்பாக ஏதோ அறுக்கிறான், ஏதோ செய்வான். அவன் என்ன, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நம்பிக்கை? டாக்டர்னு சொன்னால் அறுத்து உள்ளதை கெட்டதெல்லாம் எடுத்துட்டு அது பழையபடி தச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார்னு நம்ம மனசில் நினச்சி வச்சுருக்கிறோம். அப்போ விவரமான ஒருத்தண்டை நமக்கு தெரியும் பொழுது அவன் ஒன்றை செஞ்சால் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு பார்க்குறதுக்கு அறுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், கழுத்தை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், வயிற்று இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், கிட்னியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், காலையாக இருப்பானோ அறுத்து எலும்பெல்லாம் வெட்டி போட்டு இரும்பு ராடை கொண்டே வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஏன்டா அப்படி பண்ணிருக்கேன்? நமக்கு தெரியாதவன் தெரிஞ்சிருக்கிறான், தெரிஞ்சவன் எதை செய்கிறான், கரெக்டாக தான் செய்வான். இப்போ சின்ன ஒரு அறிவு உள்ள ஒரு மனுஷனை அறிவாளின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவன் செய்கிற காரியம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஏற்றுக்கொள்கிறோம், கட்டுப்படுறோம். ஏன்? நமக்கு தெரியலை, இவர் அறுக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இது வேறு சாதாரண ஆளாக இருக்கிற மாதிரி இவர் அறுக்க மாட்டார். இவர் உயிர் போகாத வகையிலையும் பாதிப்பு இல்லாத வகையிலையும் அதுக்குரிய ரத்தங்கள்லாம் ஏற்றி வைத்து கொண்டு அதுக்கு என்னென்ன செட்டப் செய்யணுமோ அதெல்லாம் செய்து வைத்து கொண்டு அறுத்ததை அந்த கோளாறை மட்டும் நீக்கி கரெக்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கும் பொழுது யாராவது டாக்டருடைய செயலை எதிர்க்கிறோமா? அப்போ ஆனால் பார்த்தா என்னவா தெரியும்? அறுக்குறாங்கிறதும் தெரியும். வெளியேன்னு பார்த்தா என்ன செய்யும்? இந்த ஆப்ரேஷன் மருத்துவம் இந்த மாதிரி நாலேஜே இல்லாத காட்டுவாசியை ஒருத்தனை கூட்டு அவர் கண்ணாடிக்கு உண்டு அந்த அப்போல வச்சு காட்டினா என்ன செய்வான்? கதறிடுவான், ஏண்டா அறுக்குறீங்க. ஒரு காட்டுவாசி, அவனுக்கு ஆப்ரேஷன் தெரியாது, அவனுக்கு என்ன இந்த டீட்டெயில் ஒன்றுமே விளங்கான்னு வைங்க. ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறான் டாக்டர், கண்ணாடி குண்டில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு, இவனை கூட்டிகிட்டு வர்றீங்க, என்ன செய்வான்? கதறிடுவான், ஏண்டா அறுக்குறீங்க, வைத்த அறுக்குறீங்க, கொள்றாடான்னு கத்தினானா இல்லையா? அப்போ ஏன் அவன் இவன் அறிவாளின்னு தெரியல அவனுக்கு. எதனால் தெரியல? இந்த டாக்டர் என்பவன் இவன் கொள்றதுக்கு அறுக்கலை, இவன் ஒரு விவரத்தோடு தான் இருக்கிறான் என்பது தெரியாத காரணத்தினால அவன் கொந்தளிச்சு போயிடுறான். நீங்கள் தெரிஞ்ச காரணத்தினால சரியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கல இல்லையா? அப்போ இது உங்களுக்கு வறுமையை திறமை யார் கிறுக்கனா? உங்களுக்கு நோயை தந்து கிறுக்கனா? சில ட்ரீட்மெண்ட் அவன் அதிரடியாக சில செய்கிறான்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு மருத்துவம்.
உங்களுக்கு சில கோளாறுகளை இறைவன் தருகிறான் என்று சொன்னால் அதுக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. அந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பின்னாடி சொல்லுவோம் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது. அப்போ அவன் செய்கிறான்னு சொன்னால் நமக்கு வறுமையை தர்றான், இதுதான் நமக்கு நல்லதுன்னு நினச்சி தான் அவன் தர்றான். அவன் செய்வது கரெக்டுன்னு நினச்சி தானே செய்கிறான், தர்றான். நமக்கு புரியலை, நம்ம காட்டுவாசி மாதிரி இருக்கிறோம். நம்ம கரெக்டாக விளங்கியிருந்த இறைவனை பற்றி சரியான முறையில் விளங்கியிருந்தோமே, ஆனால் இது தப்பாக தெரியாதுன்னு விளங்கியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, டிவி ரிப்பேராக போச்சு, அங்கே கொண்டு போகிறீங்க ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு. அவன் டிவி பாக்ஸை உடச்சி அதை சூடு வச்சு இதெல்லாம் இருக்கணும் பிடுங்குவான். ஐசி சரியில்லைம்மா, அது சரியில்லைம்மா, இது சரியில்லைம்மா, ஒன்றையா பிடுங்குவான். பார்க்கும்போது என்ன செய்யும், இத்தனை லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோமே, துபாயிலேருந்து கொண்டு வந்தோமே, இப்படி போட்டு கலட்டுறாங்களே, பிரித்து அக்கு வேறு ஹானி வேறு பிரிக்கிறானு தெரியும். அது யாருக்கு தெரியும்? விவரம் இல்லாமல் இருந்தால் தெரியும், நமக்கு தெரியறது இல்லைங்க. இப்படி நிறைய பார்த்துறதுனால குழப்பம் இல்லை. இது எங்கே தெரியாத ஒருத்தன் கூட்டு வந்தீங்கன்னு வைங்க, ஏன்டா நல்லா இருக்கிற பொருள் ஓப்பன் பண்ணுறான், இப்படி அறுக்கிறான், இப்படி சூடாக்குறான், ஒன்றுனா பிடுங்குறான், என்னடா அது நல்லா இருக்கிற கெடுக்கிறேன்னு நினைப்பானா இல்லையா? ஆனால் அது அறிவாளி செய்கிறான்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்வைக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம், சகிச்சு கொடுக்குறோம். ஒரு தையக்கடையில் ஒன்றே துணியை கொண்டே கொடுக்குறீங்க, அவன் கத்திரினால வெட்டுறான், இப்போ சமத்தாக இருக்கிறோம், ஏன்டா வெட்டுற, வெட்டதான் செய்வான் அவன். அதே நேரத்தில் ஏன்ட்ட கொண்டா தெரியும் நான் வெட்டுன்ற, அப்போ என்ன செய்வீங்க, ஏன் என் சட்டையை வெட்டுற துணியை வெட்டுறேன்னு கேட்பீங்க. ஏன் நான் டெய்லர் படிக்காத ஒரு ஆள் என்கிட்ட ஒரு துணியை கொண்டாந்து கொடுக்குறீங்க, நான் கத்திரிக்கை எடுக்கிறேன், நான் வெட்டுறேன்னு என்ன செய்வீங்க, என்னைக்கு இருக்குன்றீங்க. ஏன்டா நல்ல துணியை கொடுத்தா ஏன்டா வெட்டுறங்கிறீங்க. ஒரு தையக்கடையில் கொண்டே கொடுங்க, நான் அதை தான் செய்கிறான், பேசாமல் இருக்கிறீங்க. அவன் வெட்டுறது ஒரு கணக்காக வெட்டுவான், வெட்டுற மாதிரி தெரியும், அவன் ஒரு விஷயத்தோடு வெட்டுறான். அவன் இதை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கிறான், இதை சேதாரம் இல்லாமல் இதை விட நல்லதாக்குற கலை அவனுக்கு தெரியும், அதுக்காக வேண்டி அதை செய்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை சகிச்சுக்கிறீங்களா இல்லையா? அப்போ இறைவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டால், இப்படி அனைத்து சப்ஜெக்ட்லையும் அவன் நிபுணத்துவம் கொண்டவன், அவனுக்கு மிஞ்சின ஒரு நிபுணன் யாரும் கிடையாது. அப்படி நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த இறைவனுடைய கட்டளையிலிருந்து கூற காண மாட்டோம். அப்போ பேசாமல் குழப்பமே வராது. சரி நோய் தர்றானா பெரிய இடத்துல வந்து ஒன்றும் செய்ய முடியாது, ஏற்று கேட்க முடியுமா, தொலைச்சி விடுவான், ஏற்று கேட்க முடியாது. சரி கிறுக்குத்தனமாக எதாவது பண்ணுறான் ஆளும் கிடையாது, விவரமாக தர நமக்கு புரியாட்டா கூட இதில் விவரம் இருக்குங்க, புரியாவிட்டால் கூட நம்மளை இந்த மாதிரி அவன் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு விவரம் இருக்குது, நமக்கு புரியலை, நம்ம ஒரு காட்டுவாசி நிலையில் இருக்கிறோம், நமக்கு புரியவில்லையே தவிர அவன் விவரமாக நம்மளெல்லாம் படைச்சிருக்கான்ல, விவரம் இல்லாமல் இருக்குமா? சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளை இவர் என்னென்னமோ அண்ட சராசரங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுற அளவுக்கு எங்கேயோ கொண்டே நம்ம நிப்பாட்டிவிட்டான்ல. இன்னைக்கு உள்ள நவீன தொழில்நுட்பத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ அறிவையும் தந்தவன் யார்? நல்லா தானே வந்திருக்கிறான். இவ்வளோ அறிவை தந்தவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு? ஒவ்வொரு இந்த உடற்கூறுகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுக்குள்ளேயும் உயிரினங்களுக்குள்ளேயும் அவன் அமைத்திருக்கிற ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண ஒருத்தனுடைய ஏற்பாடாக தெரியலை. அவ்வளோ நுணுக்கமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒருத்தன் எனக்கு வறுமையை தர்றான்னா கிறுக்குத்தனமாக தருவான், எனக்கு ஒரு நோயை தந்தான்னா கிறுக்குத்தனமாக தப்பாக செய்வான், அல்ல தெரியாமையே செய்வான். ஒரு ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறோம்னு சொன்னால் முதலாளி கவனிக்காமல் இருந்தான்னு வைங்க, சூப்பர்வைசர் கவனிக்கலன்னு வைங்க, ஒன்று கிடக்கு ஒன்று தயாராக்கிடுவாங்க பொருள்களை. இவனுக்கு அப்படி ஏதாவது மிஸ்டேக்காக போய் ஏதாவது ரிப்பேர் ஆகி வருமா? அப்படிலாம் வராது. ஒருத்தர் கையில்லாமல் பிறக்கிறான்னா கையில்லாமல் பிறக்கிறான்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு அவன் நாடி அவன் உத்தரவிட்டு அவன் விருப்பப்படி தான் பிறக்கிறான். அவனுக்கு தெரியாமல் இல்லாமல் இருந்தால் தான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி விளங்காமல் இப்படி பண்ணிவிட்டான்னு சொல்லலாம். அப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செய்கிறான், அதை அறிந்து வைத்திருக்கிறான் என்பது நீங்கள் ஒரு தாய் இருக்கிறான், அந்த பிள்ளையை அறிஞ்சு வச்சிருக்கும் பொழுது என்ன செய்யறது, கேட்குறத கொடுக்குறாளா? கேட்குறத கொடுக்க மாட்டான், நல்லதை கொடுப்பான். ஒரு தாய் என்ன செய்கிறா, அறிந்து வைத்திருக்கிறான், அந்த குழந்தை என்ன செய்யுது, கத்தி வாங்கி கேட்க கொடுப்பாளா? ஒரு கத்தி வாங்கி கேட்குது, 10 ரூபாய்க்கு கத்தி வாங்கி கொடுக்க மாட்டான், 500 ரூபாய்க்கு என்ன செய்வா, அவள் ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுப்பா, ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பான். ஏன்? அவளுக்கு தெரியும், இது நான் விவரம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அந்த குழந்தைக்கு எது சரியாக வரும், எதை கொடுக்கலாம். இறைச்சி கொடுக்க மாட்டா, மீன் கொடுக்க மாட்டா, மாம்பழம் கொடுக்க மாட்டா, குளிரான பொருள்களை கொடுக்க மாட்டா. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறா? அந்த குழந்தை பார்வையில் பார்த்தா என்ன செய்யும், நான் கேட்குறேன் இதெல்லாம் உமாவா, அந்த குழந்தை மனசு எப்படி தோணும், இவெல்லாம் ஒரு அம்மாவா, அழுது அடம் பிடிக்கிறேன், எனக்கு மாம்பழம் தர மாட்டேங்கிறா, அவனுக்கு மட்டும் இறைச்சியை கொடுக்குறான்னு அந்த குழந்தை மனசு சொல்லணும். அது எப்போ விளங்க, இளைஞனா வளர்ந்து நம்ம ஒரு பிள்ளையை பெறும்போது தான், ஓ இதுக்குத்தான் நம்ம அம்மா பிள்ளை நடந்தாங்களா, நம்ம குடலுக்கு அந்த சக்தி இல்லை, நம்ம ஆசைப்படுறோம், குடல் அதை ஜீரணிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கணும்ல. அன்னைக்கு இறைச்சியை கொடுத்துருந்தா அன்னைக்கு ஜனசாவை போயிருப்பில்ல நீ. அப்போ அப்படி இல்லாமல் ஆக்கிறதுக்கு வேண்டி தான் நல்லா அந்த தாய் எப்படி நடக்கிறா. அப்போ விவரமானவர்கள் ஒன்றை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அந்த குழந்தை வேண்டாம் அப்படி நினைக்கலாமே தவிர, ஒரு அப்பங்காரன் பார்த்துட்டு ஏண்டி இறைச்சியான இருக்கிற கூடுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டேன்.
அவள் விவரமாக தான் இருப்பா, கரெக்டாக கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுப்பா அப்படின்னு நினச்சி விளங்கி வைத்திருக்கிறோம். அப்போ விவரமானவன் தான் இதை செய்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு மனக்களும் வராது. உங்களுக்கு இந்த துன்பங்களை எந்த வகையான துன்பத்தோட எடுத்துக்கிறங்க, எந்த வகையான துன்பம் உங்களுக்கு இருந்தாலும் அது பெரிய இடத்து உத்தரவு ஒன்று, அதை எதிர்த்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டு, அந்த உத்தரவு போட்டால் கிறுக்கன் இல்லை, விவரமானவன் ஏதோ ஒரு காரியத்தை வச்சு தான் என்ன செய்வான், உத்தரவு போடுவான். அப்போ இதில் ஏதோ ஒரு நன்மையை நாடி இருக்கிறான்னு சொல்லி விவரமான இடத்திலிருந்து அந்த உத்தரவு வருகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதை தான் இல்லை பல இடங்களில் என்ன செய்யணும் சொல்லி காட்டினா, அசா அன் தக்ரஹு செய்யன், ஒன்றை நீங்கள் வெறுக்கக்கூடும், ஒஹுவ ஹைருல்லக்கும், உண்மையில் அது உங்களுக்கு நல்லதா உங்களுக்கு தெரியாதுனால அல்ல என்ன சொல்கிறான், அசா அன் தக்ரஹு செய்யன், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காதீங்க, உங்கள் அறிவு அவ்வளவுதான், உங்களுக்கு எதிர்காலம் தெரியாது, நிகழ்காலத்தில் உள்ள மேட்ரு மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க, அடுத்தடுத்து உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியாது, பின் விளைவுகள்லாம் உங்களுக்கு தெரியாது, அதுக்காக வேண்டிய நல்லது நீங்கள் நினைக்குவீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ ஹைருல்லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உண்மையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அசா அன் துஹிப்பு ஷையன், ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள், வஹுவ ஷர்ருல்லக்கும், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். நீங்கள் விரும்புகிறவைகள் சில நேரங்களில் கெட்டதாக இருக்கும், நீங்கள் வெறுக்கக்கூடியவைகள், ஒரு குழந்தை விரும்புகிற மாதிரி, குழந்தைகள் விரும்பக்கூடியது சில நேரத்தில் நல்லதாக இருக்கும், சில நேரத்தில் கெட்டதாக இருக்கும். நல்லதை விரும்பும் பொழுது அந்த தாய் அதை ஏற்றுக்கொள்கிறாள், கெட்டதை விரும்பும் பொழுது அந்த தாய் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறாள். அந்த மாதிரி நீ இருக்கிற இந்த தாய் மாதிரி நான் இருக்கிறாங்க அல்ல, வழங்குதா, தாய் மாதிரி இல்லை, அதை விட பல மடங்கு. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாதுங்கிறான்ல. அப்படி முடிக்கணும் அந்த வசனத்திலே, நீங்கள் நல்லது நினைக்கிற கெட்டதாக இருக்கும், கெட்டது நினைக்கிறது நல்லதாக இருக்கும், எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு பணம் இல்லையேங்கிற மட்டும்தான் தெரியும், ஏன் இல்லைன்னு உனக்கு தெரியாது. எனக்கு நோய் வந்துருச்சேன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும், ஏன் வந்துச்சுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்போ ஏன் உனக்கு அந்த நோயை கொடுத்தேன் என்பது எனக்கு தெரியுமே தவிர உனக்கு தெரியாது அப்படின்றதுக்காக வேண்டி 2வது அத்தியாயத்தில் 216வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி ஒரு பெண்ணை விவாகரத்து பண்ணிடுறான்னு வைங்க, விவாகரத்து பண்ணின பிறகு அவங்கள வேற ஒரு கல்யாணம் விவாகரத்து பண்ணாமல் பிடிக்காமல் போச்சுன்னு சொன்னால் அவளை வேற கல்யாணம் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு டைவர்ஸும் பண்ண மாட்டான், வாழவும் மாட்டான், கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான். இதை பற்றி அல்லாஹ் அறிவுரை சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நீங்கள் அவங்க விரும்பின ஆட்களை மணந்து கொள்வதற்கு குறுக்க நிற்காதீங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறான்னா, அங்கேயும் சொல்கிறான் வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. நீ பாட்டு கட்டுப்படுத்தி வச்சேன்னு வை, அம்மிக்கல்ல போட்டு காலி பண்ணிட்டு போயிடுவா, விஷத்தை கலந்து உன்னை கொண்டுட்டு போயிடுவா. அதான் எனக்கு தெரியுங்கிற நீ என்ன செய்கிற, நானா நீ நாட்டு நீ பார்த்துட்டு இருக்கிற, ஜம்பு அடிக்கிறடா, நீ ஒரு பிடிக்காத ஒருத்தைய பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற, என்னை விட்டுருங்கன்னா விட்டுரு, அவன் வேணாங்கிறாள், ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிற, இதனுடைய நன்மை உனக்கு விளங்காது, தாலிக்கு அஸ்காலக்கும் அத்தகர, இதான் உனக்கு நல்லது, உனக்கு சிறந்தது. வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன், எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. சொல்கிறேன், நான் சொல்கிறேன், இதுதான் கரெக்டாகும், எதை சொன்னாலும் அதை சேர்த்துக்குருவான்ல. நம்ம இஷ்டத்துக்கு சில நல்லது நினைச்சு செய்வோம், அந்த மிஸ்டேக்கை சுட்டி காட்டும் போதெல்லாம் இப்படி செய்வான். இது 2வது அத்தியாயத்தில் 232வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறத சுட்டி காட்டுறான்ல. நமக்கெல்லாம் உயிர் இருக்கிறது, உயிர்னா என்ன ஒருத்தன் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. என்னென்ன விஞ்ஞானிகள் அவன் வந்துட்டான், நோபல் பரிசு வாங்கிட்டான்லாம் சொல்கிறானே, எவனாச்சும் இதுக்கு தீர்வு சொன்னானா? உயிர்ண்டா என்ன, ஒன்றுமே சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் இருக்கிறோம், திருண்டு போயிடுறான், வயசாகி போய் தளர்ந்து போனால் செத்து போயிடறான்னு கிடையாது. இப்போ 25 வயசு வாலி பண்ணால் புசுக்குன்னு போயிடறான், உட்காந்து மணிக்கு போயிடறான், ஏன் போனான்னு தெரியல. செத்தவதுக்கு பிறகு உயிரோடு இருக்குன்னு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டேங்குது, வழங்குதா, ரத்தம்லாம் இருக்கத்தான் செய்யுது, எல்லாம் இருக்குது, உயிரை காணாங்கிறோம். அப்போ என்னன்ற நம்ம உயிர்னு ஒன்று இருக்குது விலங்கலை. இதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எஸ் அலோனு காணி ரூஹி, ரூஹுண்டா என்னன்னு கேட்குறாங்க. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹுன்னு சொன்னால் என்னுடைய உத்தரவு தான் ரூஹ், வேற ஒன்றும் கிடையாது, ஆர்டர். இருண்டா இருக்கும் போனால் போய் அவ்வளோதான், அது மெட்டீரியல். உன்னுடைய ஆய்வு கூடத்திலாம் சோதிக்க இயலாது. அல்ல பதில் என்ன செய்யறான், உன்னுடைய ஆய்வு கூடத்தில் ஒரு மனுஷனை கொண்டு சோதித்து பார்த்து உயிருண்டா என்னன்னு கண்டுபிடினா கேமராவிலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரூஹுண்டா ஆர்டர் தான். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரப்புடைய ஆர்டர் தான் உயிருங்கிறது. எனக்கு இயங்கணும்னு ஒரு ஆர்டர் போடுறான்னா அது உயிர், ஆர்டர் நீக்கிட்டா உயிர் இல்லை, அவ்வளோதான். ஆர்டர் அந்த உத்தரவு நீ இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கு, என்னுடைய ஆர்டர் தான் உயிர்ன்னு சொல்லிவிட்டு, இது உனக்கு புரியலையில, உமா ஊத்தித்து மின்னல் இல்மி இல்லா கலீலா, உனக்கு கொடுத்த கொஞ்சம்டா, உனக்கு கொடுத்த அறிவு என்ன இருக்கு, நீ எனக்கு நிகர அறிவல் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, உனக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறேன். ஒரு ஆர்டரில் எப்படி இதெல்லாம் இயங்குதுங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது.
ஒரு ஆர்டர் போட்டு தான் எல்லாமே என்ன செய்கிறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்வதை 17வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நம்ம நோயாய்ப்பட்டிருக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படணும் அல்லாஹ்வுக்கு தெரியாதோ, அவன் கருணையெல்லாம் தெரிஞ்சா நம்மளை இப்படி விட்டுருப்பானா அப்படி நினைக்க இயலுமா? அப்படியும் முடியாது. ஏன்? அவன் என்ன செய்கிறான், ஏலம் மாஃபில் பர்ரி, தரையில் உள்ளதும் தெரியும், ஒல் பஹரி, கடலில் இருக்கிறது எனக்கு தெரியும், ஒமா தஸ்கூத்துமின் வரக்கத்தின், ஒரு மரத்தில் ஒரு இலை கீழே விழுது, அது கூட இல்லா ஏலமுகா, அவனுக்கு தெரியாமல் இருக்காது. ஒரு இலை கீழே விழும்போது தெரியாமல் இருக்காதுன்னா நீ கீழே விழுந்தா தெரியாமல் இருக்குமா அவனுக்கு? எல்லாம் என்ன சொல்கிறான், ஒரு இலை கீழே விழுந்துருச்சுன்னா அதுவும் எனக்கு தெரியும். அப்போ உனக்கு நோய் வந்திருக்குன்னா அவனுக்கு தெரியாமல் இருக்கு, தெரிஞ்சு தான் தர்றான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, விவரமுள்ள ஒருத்தனுடைய முடிவாக இருக்கிறதுனால அதில் ஒரு நன்மை இருக்கும். இப்படி மட்டும் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குமான்னு பாருங்கள். இதை கரெக்டாக உள்ளுக்குள்ள உருப்போட்டு கொண்டு வந்தீர்களே ஆனால் மன அழுத்தம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போய்விடும், எந்த துன்பம் இருந்தாலும் சரி. உலா ஹப்பத்தின் ஃபீ லுலுமாத்தில் அருளி, பூமியுடைய அதல பாதாளத்துக்கு உள்ள ஒரே ஒரு விதை, ஒரு நெல், ஒரு கோதுமை இருக்குன்னு வை, ஒரு கடுகு, அதுவும் தெரியும் எனக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு மரத்தில் ஒரு இலை விழுந்தாலும் இந்த வேப்ப மரத்திலிருந்து ஒரு இலை இத்தனை மைக்ரோ செகண்டில் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்யும், அவனுக்கு விழுறதுக்கு முந்தையும் தெரியும், விழுந்த உடனேயும் தெரியும். ஒரு அதல பாதாளத்தில் புதைந்து கிடக்கிற ஒரு கடுகாக இருந்தால் நமக்கு மேலே ஒரு ஊசியை போட்டால் தேடுவதற்கு என்ன செய்கிறோம், ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்க தேடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். மேலே தரை மட்டத்தில் விழுந்த ஒரு பொருளை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை, அவன் அந்த மாதிரி எனக்கு தெரியுங்கிறான். ஒலா ரத்தபின் உலா யாபிசின், ஈரமானதோ காஞ்சதோ எதுவாக இருந்தாலும் இல்லாபி கிதாபின் முபீன், தெளிவான பதிவேட்டில் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கிறேன், ஃபைல் வேறு தனியாக வச்சுருக்கிறேன், எனக்கு தெரியவும் செய்யும். ஃபைல் பார்த்தா என்ன செய்யும், ஃபைலில் வேறு எழுதி வச்சுருக்கிறான்ல, இந்த இடத்துல இந்த கடுகு கிடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரெக்கார்டு வேறு வச்சுருக்கேங்கிறான்ல. இது எங்கே இருக்குது, 6:59. அப்போ என்ன விளங்குனே, நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவனுக்கு தெரியும், அவன் எல்லாம் அறிந்தவன் தான், அவனுக்கு சொல்லி கொடுத்து செய்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக செய்கிறான் அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வெளிப்படை, குர்ஆனில் நிறைய இடத்துல வரும், நீங்கள் வெளிப்படையாக பேசுகிற எனக்கு தெரியும், உள்ளத்தில் மறைச்சி வச்சாலும் தெரியும், இந்த மாதிரி கருத்துப்பட பல விஷயங்களே அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ நீங்கள் 3வது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இது என்னது, இந்த உலகத்தில் நமக்கு எந்த துன்பங்களோ இன்பங்களோ வந்தாலும் பெரிய இடத்து உத்தரவு, அவன் யார்கிட்டையும் ஆலோசனை நடக்கக்கூடியவன், எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆனால் விவரமானவன், ரொம்ப 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 விவரமானவன், அப்படி ஒரு இடத்திலிருந்து வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவன் நீதியாளன். 4வது என்னது, இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தன் நீதிமானாகவும் இருக்கிறான். அவன் நினச்சே தான் செய்வான், நினச்சி செய்கிறங்கிறதுக்காக வேண்டிய ஓஞ்சத்தை பிடிச்சி அவனுக்கு கொடுத்துருவானா, பாரபட்சமாக நடத்துவானா, நடத்த மாட்டான். எல்லாருக்கும் ஈக்குவலாக என்ன செய்வான், சமமான நீதி வழங்குவான். ஒஹும்லாயோ அன்னல்லாக லைசபி லல்லாமின் இல்லாபீத், அல்லாஹ் அடியானுக்கு அநீதி செய்கிறவனே கிடையாது. உனக்கு நோய், இவனுக்கு ஆரோக்கியம், நீ நினைக்கிற அநியாயம் அநியாயம் கிடையாது. அதெல்லாம் அந்த நோயை பற்றி தனித்தனியாக விளக்கும்போது உங்களுக்கு புரிய வைப்போம். பொதுவாக நீ என்ன விளங்கணும், இப்போதைக்கு அது ஒரு அநியாயம் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு வகையில் நமக்கு நீதி வழங்கப்படுது, அதுலேயும் நீதி இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ஒரு காலத்துலையும் என்ன செய்ய மாட்டான், இப்படியெல்லாம் செய்கிறானே இது ஒரு அக்கிரமமாக செய்கிறானோ அப்படி தெரியுமில்ல. அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் மட்டும் நல்லா இல்லை, அவன் எம்எல்ஏவாக இருக்கான், நான் சாதாரண இருக்கான், மந்திரியாக இருக்கான், நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், அவன் கோடீஸ்வரனாக இருக்கான், நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தா அநீதி மாதிரி தெரியுது, அநீதி கிடையாது. அவனுக்கு கோடியை கொடுத்ததுனும் அநீதி கிடையாது, உன்னை போட்டாண்டியை ஆக்குனதும் அநீதி கிடையாது. நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் நியாயமாக தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிறான் அல்லாஹ் 3:182 சொல்கிறான். அதே மாதிரி இன்னல்லாஹலா எல்லரிவு மிஸ்கால தர்றா, அணு அளவுக்கு கூட அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். எந்த ஒரு மனுஷனுக்கு அணு இருக்குல்ல அந்த அளவு கூட அநீதி இழைக்க மாட்டான். இது 4:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹலா எல்லரிமுன் நாச ஷையா, எந்த ஒரு பொருளுக்கு, எந்த ஒரு பொருளையும் மனிதனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். இது முஸ்லீமுக்கு தான் கிடையாது. ஒலா எல்லரிமு ரப்புக்கு அஹதா, ஒரு மனுஷனுக்கும், அவன் முஸ்லீமாக இருக்கட்டும் எவனா வேண்டாலும் இருக்கட்டும், யாருக்கும் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டால், இந்த 4 தன்மைகள் உள்ள ஒரு இடத்திலிருந்து நாம் இயக்கப்படுகிறோம். நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் நல்லது கெட்டது எல்லாமே நீதியாக நடக்கக்கூடிய ஒருத்தன், அதே நேரத்தில் விவரமான ஒருத்தன், யார்கிட்டையும் யாருடைய கருத்தையும் கேட்டு நடக்காமல் சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய ஒருத்தன், அதே நேரத்தில் நினைச்சதை செய்யக்கூடிய ஒருத்தன். அப்படியான ஒரு இடத்திலிருந்து இந்த நிலைமைகள்லாம் வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டோமையானால் நமக்கு என்னவாயிரும், பெருமளவிலான குழப்பங்கள் நீங்கிவிடும். ஆனால் அன்றைக்கி நம்மளுக்கு சொன்னோம், முதல் நாளில் நம்ம சொன்னோம், இந்த மனோதத்துவ நிபுணர்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் இதை சொல்லுவாங்களா, அதெல்லாம் குப்பைன்றதுக்கு தான் சொன்னோம். எந்த தீர்வே
என்ன துன்பம் வந்தாலும் உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க. இப்போ என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய முடியும் அப்படின்றது என்ன யதார்த்தமோ அதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு ஒரு அழுத்தமோ குழப்பமோ வராது. பேசாமல் ரிலாக்ஸாக தூங்க வேண்டியதுதான். அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், சரி அவன் எடுக்கிறதா முடிவு, வேறு நமக்கு ஒன்றும் முடியாது. பேசாமல் தூங்குப்பா, ஒரு பெட்டிஷனை மட்டும் போடு, யாரெல்லாம் தாங்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யன்னு போயிட்டு இருக்கணுமே தவிர அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, போகலையே அதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. பெட்டிஷனை டெய்லி கூட போடு, அவன்கிட்ட கெஞ்சி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லு. அதை கோரிக்கை வைப்பதற்கு கெஞ்சுவதற்கு எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது. அது ஏற்று கேட்குறத வராது. நீ கோரிக்கையை மட்டும் வைத்து கொண்டு இருக்கணுமே தவிர அதுக்கு பிறகு அது நீங்கவில்லை என்று சொன்னால் அது பெரிய இடத்து வேலை. அதை ஒன்றும் நம்ம யார்ட்டையும் விமர்சிக்க முடியாது. இவெல்லாம் ஒரு அல்லாவா, எத்தனை வருஷமாக கேட்குறேன், தர வேண்டியதானே அப்படின்னு கொடுத்தா வச்சுருக்கிறீங்க. தர்றதுக்கு என்ன, கொடுத்து வச்சே கேட்குற மாதிரி அவன் நினைச்சாலும் தருவான். இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொண்டோமையானால் இது குழப்பம் வராது என்பதை இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கு இருக்கிறது. பொதுவான மருத்துவம் பொதுவான காரணத்தில் உள்ளது என்னென்னு கேட்டால், யதார்த்தமான ஒரு நிலைமையில் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் அது நம்மால் ஒன்றும் ஆகக்கூடியது அல்ல, நமக்கு மேலே உள்ள ஒரு சக்தியால் ஆகக்கூடியதுன்னு பதிய வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி அதை என்ன செய்ய உருப்போட்டு கொண்டு இருந்தீர்களே ஆனால் இந்த குழப்பம் அழுத்தம் எல்லாம் போய் ரொம்ப ரிலாக்ஸ் மைண்ட் ஆகிடுவீங்க. ஒரு எவ்வளோ வர எவ்வளோ பெரிய மூளை அழுத்தக்கூடிய ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் சரி, சரி நம்மளா செய்கிறோம், இப்பெல்லாம் செய்கிறான், பொம்பளையா செய்கிறா, இவனை வீட்டில் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியலன்னு வைங்க, என்ன செய்யணும், அவளா பண்ணுறா, இவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு எதை என்ன செய்யறான், அவன் ஹிக்மத்தாக எதை பண்ணுறான், ஏதோ நன்மை இருக்கு, இதை சொல்லி வேலை இல்லை, சரி யாரெல்லாம் நீ நன்மைக்கு தான் செய்கிற, இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுன்னு சொல்லி மெடிசனை போடுங்க, போடலையா சரி அவனை ஏற்று என்ன செய்யறது, அதானே போய்க்கிற வேண்டியதுதான். அந்த மாதிரி செய்யணும். ஆம்பளை புருஷன் ராஜை தாங்க முடியலையா, அதுக்கும் இதே தான் மருந்து. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மருந்தாக இந்த மருந்து அமைந்திருக்கிறது ஒன்று. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் 8வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நமக்கு எத்தகைய துன்பங்கள் இழப்புகள் ஏற்பட்டாலும் அது மாபெரும் சர்வசக்தன் மூலமாக அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிற நுண்ணறிவாளன் மூலமாக அனைவருக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதியாளன் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது என்று நம்பி அதை சகித்து கொள்ள வேண்டும், இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய மனக்குழப்பத்தை பெருமளவுக்கு போக்கிவிடும் என்று நாம் சொன்னோம். அதற்குரிய ஆதாரங்கள் சான்றுகளை எல்லாம் எடுத்து காட்டினோம். அதில் சில சகோதரர்கள் சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். அதை சொல்லிட்டு நம்ம தொடருக்கு போகலாம். என்ன சந்தேகம் என்று சொன்னால், அப்போ இறைவன் நம்ம எந்த நிலையில் வைத்திருக்கிறானோ அதையே பொருந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போ ஏழையாக இருக்கிறவன் சம்பாதிக்கக்கூடாதா, நோயாளியாக இருக்கிறவன் சிகிச்சை பண்ணக்கூடாதா, அப்போ அதெல்லாம் செஞ்சால் அந்த இறைவனுடைய இதை எதிர்க்கிற மாதிரி வந்துருமா என்ற அடிப்படையில், அதுபோல் கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து துவா செய்யக்கூடாதா, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரே உத்தரவின் கீழ்தான் அனைத்தும் செயல்படுகிறது என்றாலும், அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் முயற்சிக்க வேண்டும், உங்களுக்கு வறுமை இருக்குமே ஆனால் பொருளாதாரத்தை தேடணும், அதுக்காக பாடுபடணும்னு அவன் உத்தரவு போட்டிருக்கிற காரணத்தினால் அதை செய்கிறது அல்லாஹ்வுடைய முடிவை எதிர்க்கிறதாகாது. அல்லாஹ் தான் அந்த ஆர்டர் பண்ணுறான். உங்களை வறுமையாகவும் வைத்துவிட்டு உங்களை தேவை உடையவர்களாகவும் வைத்துவிட்டு உங்களுக்கு பொருளாதாரத்தை தேடுங்க, ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். அப்போ அதுலேயே பொருளாதாரம் தேடணும்னு விளங்குதா இல்லையா? ஜக்காத்துங்கிற கடமையே காசு சம்மந்தப்பட்டது தானே. அப்போ இஸ்லாத்தினுடைய பல வணக்க வழிபாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அப்போ தேடுவது என்பது காசை தேடணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த நிலைப்பாட்டை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை குறை சொன்னதாக ஆகாது. எந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு சொல்கிறான்னு கேட்டால், நம்ம வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் உங்கள் வியாபாரத்தெல்லாம் விட்டு விடுங்கிறான். தொழுது முடிச்ச உடனே ஃபைதா குல்யத்தி சலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுக முடிஞ்ச உடனே பூமியில் பறந்து திரிந்து வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள், பணத்தை சம்பாதிங்க அப்படின்னு நல்லா சொல்றான். ஹஜ்ஜிக்கு நம்ம போன இடத்தில் கூட என்ன செய்யலாம், உங்களை லைசா அலைக்கும் நல்லா சொல்றான், ஜுனாஹுன் நான் தபுதவு, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க தேடிக்கொள்வது ஹஜ்ஜிக்கு போய் அங்கேருந்து சில பொருள்களை வாங்கிட்டு வர்றது, இங்கேருந்து சில பொருள்களை வாங்கி கொண்டு இங்கே விற்கிறதெல்லாம் கூட உங்களுடைய ஹஜ்ஜை பாதிக்காதுங்கிற அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான், நமக்கு பொருளாதாரத்தை திரட்ட அனுமதிக்கிற காரணத்தினால் நேற்றும் முந்தா நாளும் சொன்ன செய்தியை எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது, ஓ அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சுக்கிறான்னு அப்படி தான் இருக்கணும், அதை அப்படி ஏற்றுக்கிறேன்னு, அதை முன்னேற்றுவதற்கு அதை மாற்றி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யக்கூடாது அப்படின்னு வழங்கி கொள்ளக்கூடாது, முயற்சி செய்யணும். ஆனால் வறுமையில் நம்ம இருக்கிறோம், எல்லா விதமான முயற்சியும் செய்கிறோம், செஞ்சு செஞ்சு நாளுக்கு நாள் அதிகமாகி இறங்கிக்கிட்டே போகுது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வரக்கூடிய நேரத்தில் அப்போ தான் இந்த நிலைப்பாடு எடுக்கணும். இந்த நிலைப்பாடு சரி நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் அதைத்தான் நாடி இருக்கிறான் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அதே போல் நமக்கு அல்லாஹ் நோயை தந்து விட்டான், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அனைத்தையும் அறிந்தவனுடைய ஏற்பாடு, இதை நம்ம எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லி வைத்தியம் பண்ணாமல் இருக்கலாமா? வைத்தியம் பண்ணுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவு போடுறாங்க. இன்னலி குல்லி தாயின் தவாவும், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தை அவன் தான் படைச்சிருக்கிறான், நோயை அல்லாஹ் தான் தந்திருக்கிறான், அந்த நோய்க்குரிய மருந்தையும் உலகத்தில் படைச்சி வச்சிருக்கிறான், யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இந்த ஒரு வழிகாட்டுதல் அல்ல ததாவோ, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போடுறாங்க. அப்போ நம்ம ஒரு நோய் வருகிறது, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவருக்கு நோய் வருகிறது, நமக்கு என்ன அளவுக்கு மருத்துவம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிறோம். கடைசியாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க இனி தேராது. அப்போ தான் என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ண முடியும், கடைசியாக எல்லா விதமான முயற்சி பண்ண பிறகு இவர் பிழைக்க மாட்டார், அல்லது இந்த நோய்க்கு குணம் இல்லை, இது வந்தால் வந்தது தான், இதுக்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை, இந்த வேதனை உங்களுக்கு சாவுற வரைக்கும் போகாது என்று அனுபவ அறிவை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்வார்களேயானால் அந்த நேரத்தில் அழுத்தத்திற்கு ஆளாகி விடாமல் சரி அல்லாஹ் அப்படித்தான் செய்திருந்தால் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அதை என்ன செய்ய முடியும், எதிர்க்க முடியுமா, வேற ஏதாவது செய்ய முடியுமான்ற எண்ணமெல்லாம் எப்போ வரணும், செய்ய வேண்டிய உழைப்பையெல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். எடுத்த எடுப்புலையே வறுமை வந்தவனே அல்லாதானே வறுமையாகிட்டான் வீட்டில் உட்காந்துடக்கூடாது, நோய் வந்தவனே அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, எனக்கு நோயை தந்தது அல்ல அப்படின்னு இருக்கலாமான்னா அந்த மாதிரி உள்ள மார்க்கம் இந்த மார்க்கம் கிடையாது. அதே போல அல்லாஹ் நமக்கு எத்தகைய இன்னல்களை துன்பங்களை தந்தாலும் இந்த ரெண்டையும் விளங்கி வச்சுருக்கோம். மருத்துவம் செய்கிறதுல என்னென்ன மருத்துவம் செய்கிறதுங்கிறதெல்லாம் விளக்க தேவையில்லை, உங்களுக்கு அறிந்த விஷயம்தான். எப்படியெல்லாம் பொருளீட்டுவது என்பதற்கு இங்கே கிளாஸ் நடத்த வேண்டியது கிடையாது. பொருளீட்டுவதற்கு லட்சக்கணக்கான வழிமுறைகள் இருக்கிறது, அது அவரவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு போயிடுவீங்க. மருத்துவத்தில் என்ன மருத்துவம் உங்களுக்கு பிடிக்கிறதோ, என்ன நோய்க்கு என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கணுமோ அதெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது தேவையானதுன்னு புரிந்து கொண்டால் போதும். மூணாவதாக துவா செய்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது. அப்போ அல்லாஹ் நம்மளை அப்படி படைச்சிட்டாங்கிறதுக்காக வேண்டி யா அல்லாஹ் எனக்கு இந்த குறை நீக்கு அப்படின்னு கேட்கக்கூடாதா, நீ நினைத்து நான் பொருந்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாமல் இருக்கலாமா? இந்த விஷயம் தான் கொஞ்சம் விளக்க வேண்டிய விஷயம். 3 விஷயத்தில் பொருளீட்டுவது விளக்க தேவையில்லை, மருத்துவத்தை விளக்க தேவையில்லை. அப்போ நமக்கு அல்லாஹ் ஒரு இன்னலை ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை சகித்து கொள்ளணும். ஆனால் துவா செய்வது, கொடுத்தவன்ட்ட முறையிடுறது, கெஞ்சுறது, வேண்டுவது மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் அதுதான் பெரிய இபாதத். அத்துவாவு ஹுவல் இபாதா, துவா தான் வணக்கமே. தொழுகை நோம்பெல்லாம் கூட துவாவுக்கு அடுத்து தான். எல்லா வணக்கத்துக்கும் மேலே தலையாய வணக்கம் எது, படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட தான் கேட்கணும், அவனுக்கு தான் முடியும், அவனை தாண்டி வேற யார்ட்டையும் போக முடியாதுன்னு நம்புகிறோமே, நம்பி கையேந்துறோமே, அவனை உயர்ந்தவனாகவும் நம்மை தாழ்ந்தவனாகவும் கருதி கொண்டு சரணடைகிறோமே, அதுதான் வணக்கத்திலெல்லாம் பெரிய வணக்கம். அதனால துவா செய்வதற்கெல்லாம் தடை என்று அதை நேற்றும் அதற்கு முதல் நாளும் சொன்ன செய்தி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. சொல்லப்போனால் அந்த துவா செய்வதில் சில விஷயங்கள் இருக்கிறது.